வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் தமிழகத்தில் இழுபறியாகவும் பரபரப்பாகவும் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளில் ஒன்றாக விருதுநகர் மக்களவை தொகுதி இருக்கின்றது. தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய அடுத்த முகமாக யார் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் மக்களவை தொகுதியில் வாய்ப்பு பெற்று அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அங்கு விருதுநகர் மக்களவை தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார். டெல்லியில் செல்வாக்கு கொண்ட தலைவர். அதன்படி மீண்டும் அவர் விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெற்று அங்கு போட்டியில் இருந்த நிலையில்தான் இருவருக்கும் இடையில் விஜய பிரபாகரன் மற்றும் மாணிக்கம் தாகூர் எம்பி இருவருக்கும் இடையிலாக கடுமையான ஒரு இழுபறி நிலையில் தற்போது விருதுநகர் மக்களவை தொகுதியினுடைய வாக்கு நிலவரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சுற்றாக வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 5வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவில் 30க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது விஜய பிரபாகர் பின்தங்கி இருக்கின்றார். அதே நேரம் மாணிக்கம் தாகூர் ஒரு சில சுற்றுகளில் சில வாக்குகளால் முன்னிலை பெறுவதும் அதன் பிறகு விஜய பிரபாகரன் முன்னிலை பெறுவதும் என்று வாக்கு எண்ணிக்கை மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் 50க்கும் குறைவான வாக்குகளால் தற்போது அந்த தொகுதியினுடைய முன்னிலை நிலவரங்கள் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் தேமுதிகவினுடைய தலைவரும் விஜயகாந்த் அவர்களின் மனைவியுமாகிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதிமுக கூட்டணியில் இந்த முறை தேமுதிக இணைந்து விருதுநகர், தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் போட்டியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அங்கு தன்னுடைய மகன் விஜய பிரபாகரன் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் கடும் தியானத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர் கடுமையான இறை நம்பிக்கை கொண்டவர். எப்பொழுதுமே குறிப்பாக விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு எப்பொழுதும் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார். விஜய பிரபாகரன் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெற்ற பொழுதும் அங்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு தான் சென்றார்கள். இந்த நிலையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவரின் நினைவிடத்தில் அமர்ந்து உருக்கமாக இந்த தியானத்திலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். விருதுநகர் மக்களவை தொகுதிக்கான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. 5ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை அங்கு நடைபெற்று வருகின்றது. இந்த 5ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவில் விருதுநகர் தொகுதியில் தற்போது வரை 1,47,271 வாக்குகளை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பெற்றிருக்கின்றார். 1,47,239 வாக்குகளை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரும் பெற்றிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இருவருக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் 30ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து தியானத்தில் இருக்கின்றார். அவருடைய தியானம் ஈடேறுமா என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும்.